சென்னையை கைப்பற்றும் அதிமுக, கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் பின்னடைவு, உளவு பிரிவு தகவல் அதிர்ச்சியில் திமுக மேலிடம். சென்னை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 9 இடங்களை கைப்பற்றும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் இழுபறி நிலை ஏற்படும் என வெளியாகும் கருத்து கணிப்புகள் மூலம் திமுக மேலிடம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. தமிழக அரசியலின் அதிகார மையமாக கருதப்படும் சென்னை மண்டலம் பல ஆண்டுகளாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக பார்க்கப்பட்டு வந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அந்த அரசியல் நிலைமையில் பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என வெளியாகும் கள நிலவரங்களும் மாநில அரசு உளவுத்துறை அதிகாரிகள் சமீபத்திய ரகசிய சர்வே முடிவுகளும் திமுக மேலிடத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இம்முறை சென்னையில் திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்து நிற்பது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அல்ல, மாறாக முன்னாள் முதலமைச்சர் EPS தலைமையிலான அதிமுக கூட்டணிதான் முக்கிய எதிரியாக உருவெடுத்துள்ளது என்பதே அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. சென்னை மண்டலத்தில் உள்ள மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தது 10 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என பல்வேறு கருத்து கணிப்புகளும் மாநில அரசின் உளவு பிரிவு அதிகாரிகள் நடத்திய ரகசிய சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க மாற்றமாக கருதப்படுகிறது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதி மட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமான தொகுதியாக இருக்கும் என்றும் அங்கு விஜய் முதலில் முன்னிலை பெற வாய்ப்பு உள்ளதாக மதிப்பீடு நிலவுகிறது. முடிவு இழுபறியில் முடியும் என கூறப்பட்டுள்ளது. அதனை தவிர மற்ற முக்கிய தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக கள ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக சென்னை ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை மீனவர் சமூகத்துடன் நீண்ட கால தொடர்பும் நம்பிக்கையும் கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செயல்பாடுகள் அங்கு அதிமுக கூட்டணிக்கு வலுவான நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் வெற்றி பெற அதிகம் வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் மாநில ஆளுநரும் முன்னாள் பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கி இருப்பது திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவரும் வெற்றி பெறுவார் எனவும் அந்த சர்வேவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடும் மறைந்த சமூக செயற்பாட்டாளர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி களமிறங்கி இருப்பது சாதாரண தேர்தல் போட்டியாக மட்டுமல்லாமல் ஒரு உணர்ச்சி சார்ந்த அரசியல் போராட்டமாகவே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இது துரோகத்திற்கு எதிரான தர்மயுத்தம் என்ற கருத்து அந்த தொகுதி மக்களிடையே அதிகம் ஒலிக்க தொடங்கியுள்ளது. அவரும் வேகமாக வெற்றியை நோக்கி செல்கிறார். இவர்கள் மட்டுமின்றி சென்னை வேளச்சேரியில் அதிமுக வேட்பாளர் அசோக், டி நகரில் அதிமுக வேட்பாளர் சத்யநாராயணன், அண்ணா நகரில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, RK நகர் தொகுதியில் ராஜேஷ், எழும்பூர் தொகுதியில் அபிஷேக் ஆகியோரும் வெற்றி பெறும் நிலையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மண்டலத்தின் பல பகுதிகளில் திமுக MLAக்கள் தொகுதி மக்களை நேரடியாக சந்திக்காதது, அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாதது, குறிப்பாக மழை காலங்களில் நிர்வாக செயல்பாடுகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் போன்றவை மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இந்த தொகுதியில் பின்தங்கும் நிலையில் இருப்பதாகவும் அங்கு இழுபறி நிலை தொடரவும் வாய்ப்பு உள்ளதாக உளவுத்துறை அதிகாரிகள் முதல்வருக்கு மிகவும் நெருங்கிய உறவினர் ஒருவரிடம் கூறியதாகவும் இந்த தகவலை முதலமைச்சரிடம் தெரிவிக்க வேண்டாம், நாமே பார்த்துக் கொள்ளலாம் என அவர் கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் பார்க்கும்போது பல ஆண்டுகளாக திமுகவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கருதப்பட்ட சென்னை அரசியல் வரைபடத்தில் இந்த முறை EPS தலைமையில் புதிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் உருவாகியுள்ளது.